ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் காலையில உங்களோட பேசுகிறார். காலையில உங்களை பலப்படுத்திட்டா அந்த நாள் முழுவதிலும் அந்த பலன், அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும்ல. அதனாலதான் அதிகாலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்தியா தேசமே பயப்படாதே. உங்களுடைய சொந்த தேசம், நீங்கள் வாழ்கிற தேசம், உங்க தேசத்துக்கு இது ஒரு ஆசீர்வாதமான, ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்பதை நீங்க விசுவாசிங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு தேசம்னா நாட்டில் இருக்கிற கட்டடத்துக்கும் நிலத்துக்குமா இல்லை, அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அதனால தேசத்துல வசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். நீ பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்பது. ஆனா இத்தனை பேர் சுதந்திரமா விடுதலை பெற்று இருக்கிறாங்க. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க, விபச்சார வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், பலவிதமான பாவ போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டவர்கள், பயத்துக்கு வேதனைக்கு அடிமைப்பட்டு வாழ்றவங்க தான் நிறைய பேர். அப்போ உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லைன்னா நீங்க உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். பாருங்க, 40 வருஷம் 50 வருஷம் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க என்றைக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாங்களோ அதுதான் சுதந்திர தினம், அதான் விடுதலை பெற்ற நாள், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நீங்க விடுதலை பெற்றிருக்கீங்களா? உங்க பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பயத்திலிருந்து, வேதனை இருந்து விடுதலை பெற்று இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். எந்த காரியத்துல விடுதலை இல்லாம நீங்க தவிக்கிறீங்களோ, எது உங்களை அடிமையாக்கி வைத்து கலங்க பண்ணுகிறதோ, இன்றைக்கு இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை வேணும்னு உண்மையா ஜெபித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 8:36 ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு இந்த பாவ சாபத்தின விடுதலை பெற விரும்புகிறவர்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய இருதயத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பயத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். இயேசுவே என்னை விடுதலை யாக்கும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். உடைய ரத்தத்தின் வல்லமினால் விடுதலை உண்டாகட்டும். பாவ சாபங்கள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.